வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நேச்சர் எக்ஸோடஸ் யூடியூப் சேனல் மூலமாக இன்றைக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற நத்தம் பகுதியிலிருந்து சரியாக குட்டுப்பட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நீர்வீழ்ச்சி தாங்க பார்க்க வந்திருக்கிறோம். இது நத்தத்திலிருந்து திருச்சி ஒரு மெயின் ரோட்ல நீங்க வந்தீங்கன்னா குட்டுப்பட்டி என்ற ஒரு அழகிய கிராமம் இருக்கு நண்பர்களே. இங்க நீங்க வந்தீங்கன்னா இதுதான் அந்த குட்டுப்பட்டியோட முகப்பு தோற்றம். இதிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நீங்க என்ன செய்யணும்னா ஐயனார் நீர்வீழ்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நீர்வீழ்ச்சியை நம்ம பார்க்க போறோம். என்னடா தலைப்பு பார்த்தீங்கன்னா அபாயகரம் சொல்றீங்க, அற்புதம் சொல்றீங்க, இப்படித்தான் நாங்கள் நினைச்சிட்டு போனோம். ரொம்பவே மோசமாக இருந்தது நண்பர்களே. இங்க பாத்தீங்கன்னா இந்த காடுகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வனத்துறையோட கண்ட்ரோல்ல இருக்கு. அவ்வப்போது மிருகங்கள் இந்த இடத்துல நடமாடுங்கிற ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க. ரொம்பவே விகாரமான தோற்றத்துல அச்சுறுத்தும் வகையில இந்த காடுடைய பார்வைகள் தாங்க இருக்குது. மிக நீண்ட ஒரு மரத்தை நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். 100க்கும் மேற்பட்ட இந்த இடத்துல மிக உயர்ந்த மரங்களை நீங்கள் பார்க்க முடியும். அந்த நீர்வீழ்ச்சிக்கு போகணும்னா இந்த மாதிரியான நீரோடைகளை தான் நீங்கள் ஒரு 3-4 நீரோடைகளை கடந்து நீங்க செல்ல வேண்டும் நண்பர்களே. ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த பகுதி பல பேருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் தெரிந்தாலும் ஒரு சில மாவட்டங்களுக்கு நிறையாகவே நிச்சயமாக தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் இந்த இடத்தை பார்க்க வரும் நினைச்சீங்கன்னா ஒரு குழுவோட வாங்க. இந்த முதல் நீரோடைக்கு பக்கத்துல இருக்கிற இந்த மரம் பாத்தீங்கன்னா ரொம்பவே விகாரமா இருக்கு நண்பர்களே. கிட்டத்தட்ட ஒரு 60 அடிக்கு மேல உயரம் கொண்ட இந்த மரத்தை பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. அதை தொடர்ந்து 2வது நீரோடை நாம கடக்கும் போது பாதைகள் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமாகவே காணப்படும். இது போன்ற கூழாங்கற்கள் அமைந்த ஒரு பாதையாகத்தான் காணப்படும். போக போக ஏறுமுகமா இருக்கும் நண்பர்களே. நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப வித்தியாசமான உயரங்களை நீங்க பார்க்க முடியும். இப்படி ஒரு திண்டுக்கல் மாவட்டத்துல நத்தம் பகுதியில இப்படி ஒரு மலை இருக்கான்னா அது ஒரு கரந்த மலைங்கிற ஒரு தொடர்ச்சி தான் இந்த ஐயனார் நீர்வீழ்ச்சியாக இந்த இடத்தில் அமைந்திருக்குது நண்பர்களே. இதிலிருந்து நீங்க ஒரு 3 கிலோமீட்டர் நீங்க போனீங்கன்னா ஒரு கிராமங்கள் இருக்கிறது. ஆனா அந்த கிராமத்து வாசிகள் மிகவும் ரொம்ப பாவம் நண்பர்களே. அவர்கள் எப்படித்தான் இந்த பகுதியில ஏறி இறங்குகிறார்கள் என்று தெரியவில்லை. இந்த இடத்துல பாதியில ஒரு பாதை உங்களுக்கு ஒரு ஒற்றையடி பாதை மாதிரி கட்டாகும். நீங்க வண்டியை மேல நிப்பாட்டிட்டு தான் இதுக்குள்ள இறங்கி அந்த ஃபால்ஸுக்குள்ள நீங்க போக வேண்டும். நிச்சயமாக நாங்கள் சொல்றோம், குழுவுடன் வாங்க. தனித்து நீங்க யாரும் பயணிக்க வேண்டாம். காலை 10 மணிக்குள்ள ஆரம்பிச்சு ஒரு 3-4 மணிக்குள்ள உங்களுடைய பிரயாணத்தை முடித்துக் கொள்ளுங்கள். அதற்கப்புறம் இந்த பகுதிக்குள்ள நீங்க போக வேண்டாம். ஏனென்றால் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான். பாதையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாகத்தான் உள்ள போகும். நாங்கள் ஒரு குழுவோட நாங்க போனதுனால தான் எங்களுக்கு ஒரு தைரியமாக இருந்தது நண்பர்களே. நீங்கள் அப்படி யாரும் 2வராகவோ 3வராகவோ செல்ல வேண்டாம். குறைந்தது ஒரு 5-7 நபர்கள் வரை நீங்கள் ஒன்றா சென்றால்தான் மிகவும் நல்லது. இங்கு உள்ள பாதைகள் ஒவ்வொன்றும் வழுக்கும் தன்மை உடையதாகவே இருக்குது நண்பர்களே. நீங்கள் ரொம்பவே கவனமுடன் இருக்க வேண்டும். கொஞ்சம் இடறினால் நீங்கள் காப்பாற்றுவதற்கு இங்க யாருமே வர முடியாத ஒரு சூழ்நிலை தான். காரணம் என்றால் உங்களுடைய சத்தங்கள் கூட மேலே செல்கிற மலையில் ஏறுபவர்களுக்கு எந்தவித காதுகளும் கேட்காது. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 100-150 அடி கீழே தான் இந்த ஃபால்ஸுக்கு நீங்க இறங்க வேண்டும். இப்படி இறங்கி வரும்போதுதான் மிக அகன்ற பரப்பளவுடைய இந்த நீர்வீழ்ச்சியை நீங்கள் காண முடியும் நண்பர்களே. இதுதான் அந்த ஐயனார் ஃபால்ஸ் என்று சொல்லக்கூடிய நீர்வீழ்ச்சி. ரொம்பவே ஆபத்தானது நண்பர்களே. இதில் பாறைகளில் ஒவ்வொன்றுமே நீங்கள் ரொம்பவே கவனமுடன் காலடி எடுத்து வைக்க வேண்டும். இதற்கு கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மரண பள்ளத்தாக்கு போலதான் அந்த இடம் செல்லுகிறது. இதிலிருந்து நம்ம வலது கை பக்கம் நம்ம திரும்பும் போது பாத்தீங்கன்னா இந்த தண்ணி வர்றோடைய ஃபோர்ஸ் ரொம்பவே அழகாக காட்சி அளிக்கும். பாருங்க, கிட்டத்தட்ட இந்த பாதை வழியாகவே ஒரு 3 கிலோமீட்டர் நீங்க சென்றீங்கன்னா அந்த கரந்த மலையிலிருந்து வரக்கூடிய அந்த நீர்வீழ்ச்சி மேலிருந்து கொட்டுமா. நாங்களும் சரி இதுல நடந்து பிரயாணம் பண்ணி பார்ப்போம் என்று நாங்கள் பயணித்தோம்.
ஏகப்பட்ட இடங்களில் நாங்கள் வழுக்கி விழுந்த நண்பர்களே. அதனால நீங்களும் அந்த தவறை செய்ய வேண்டாம். ரொம்பவே கவனத்துடன் செல்லுங்கள். இங்கு பாத்தீங்கன்னா கொசுக்கள் ரொம்பவே காணப்படுகிறது. மிகவும் தடிதடியான கொசுக்கள் நிறையவே காணப்படுகிறது. ஏகப்பட்ட அச்சுறுத்தக்கூடிய குரங்குகளும் இங்கே நிறையவே காணப்படுகிறது. ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு மேல நீங்க கடந்துட்டோம் என்றால் காட்டு மாடுகள் இந்த இடத்துல தண்ணி குடிக்க வர்றதாக சொல்றாங்க வனத்துறை. அதனால ரொம்பவே கேர்ஃபுல்லா வரணும். இதை பாருங்க, கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் நாங்க மேல நடந்து வந்துட்டோம். சிறிதும் இடறினால் பிடிக்கிறதற்கு எந்தவித வசதிகளும் நமக்கு கிடையாது நண்பர்களே. நிச்சயமாக கை கால்கள் முறிந்துதான் போகும். கீழே எங்க விழுவோம் என்று நமக்கு தெரியாது. அதனால இந்த இடத்துல நீங்க குளிக்க நினைச்சா கூட ரொம்ப கவனமுடன் குளித்து நீங்க நீராடி விட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க குழுவுடன் செல்லுங்க, அதான் நல்லது. இதற்கு மேல நீங்க செல்ல செல்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே இருட்டாக இருந்தது நண்பர்களே. அதனால நாங்கள் எங்களோட பயணத்தை நாங்கள் நிப்பாட்டி கொண்டோம். இதுதான் கடைசியாக நாங்கள் அந்த மேல ஒரு 1.5 கிலோமீட்டர் வரை பார்த்த இந்த நீரோடை ரொம்பவே அழகாக இருந்தது. இதிலிருந்து அப்படியே ஒரு சில பேர் சறுக்குனாங்கன்னா சரி, நிச்சயமாக அந்த மரண பள்ளத்தாக்கு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு கீழே தாங்க போய் விழுவாங்க. விழுந்தாலும் தூக்குறதுக்கு இந்த இடத்துல எந்தவித நமக்கு உதவியும் நமக்கு கிடைக்காது. ரொம்ப கவனமுடன் இருக்க நண்பர்களே. இது ஒரு திண்டுக்கல் மாவட்டத்துல நத்தம் பகுதியில் இருக்கிற இது ஒரு நீர்வீழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு சுற்றுலா தலமாக இதை சொல்லுகிறார்கள். ஆனால் சனி ஞாயிறு மட்டும்தான் இங்கு நிறைய வந்து செல்லுகிறதாக சொல்றாங்க. நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கவனமுடன் வாங்க. அந்த குட்டுப்பட்டியிலிருந்து வரக்கூடிய 5 கிலோமீட்டருமே நீங்க கொடூரமாகத்தான் இருக்கும். அதற்கப்புறம் இதுக்குள்ள இறங்கி பார்க்கறதும் ரொம்பவே அபாயகரமாகத்தான் இருக்கும். அதனால இது முடிஞ்ச அளவுக்கு நீங்க செல்லாமல் வீடியோவுடன் நிற்பாட்டிக் கொள்வது உங்களுக்கு நலமாக இருக்கும் நண்பர்களே. இது போன்ற புதிய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். இதுவும் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. தொடர்ந்து அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.